இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வீக்கெண்டுக்கு அப்புறமா நம்ம எல்லாருமே மீட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் எக்ஸாம் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட 20 lakhs பீப்புள்ஸ் கிட்டத்தட்ட எக்ஸாம்ஸ் எழுதுனாங்க இல்லைங்களா? ஸோ அதில் நீங்களும் ஒரு மெம்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் எனிவேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் டே என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வீக்கெண்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் வந்து நம்ம என்னென்ன செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் அண்ட் வந்து இன்னைக்கு நம்ம என்னென்ன டே இருக்குது அப்படிங்கிறத அப்படியே ஓவரால் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் லெவலில் பெஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அதாவது பூச்சிகளோட தடுப்பு தினம் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வந்து தேசிய லெவலில் முட்டை ரோல் தினம். ஸோ தேசிய லெவல்னால் அதெல்லாம் இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ இதெல்லாமே வந்து இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுறதுல வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு பேர் வந்து இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம பார்த்துடலாம், நமக்கு ரொம்ப முக்கியமானது இந்த பூச்சிகளுடைய அந்த டே, பூச்சிகளை வந்து ஒழிக்கிற டே அண்ட் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு வந்து அபாலிஷன் சொல்லிட்டு ஒரு டே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன டே, இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழிப்பு தினம். ஸோ எந்த மாதிரி ஒழிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம். ஸோ ஒரு நாட்டில் அடிமைத்தனம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஒவ்வொரு நாடுமே ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு நாட்டுக்கு வந்து நம்ம அடிமைப்படுத்தப்பட்டு அண்ட் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வந்து ரொம்ப போராடி இருக்கும். ஸோ சுதந்திரமாக இருக்கிறதுக்காக, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யறதுக்காக, நமக்கு பிடிச்ச ஒரு சாப்பிட்றதுக்கு, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட லைஃப்பை வாழ்றதுக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம இருக்கணும். ஸோ அதுக்காக ஒரு காலத்தில் நம்ம போராடி இருக்கோம். ஸோ அதுக்கான போராட்டத்துக்கு வெற்றியாக நம்ம சுதந்திரமும் அடைஞ்சிருக்கும். பட் அதை வந்து நீங்கள் ஒழிக்கணும். ஸோ இன்னுமே வந்து ஸ்டில் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அன்பு அப்படிங்கிற பேரில் அடிமைப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதை மட்டும்தான் கேட்கணும், அவங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கணும், அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்க, அதாவது இந்த டே எங்கே அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா கயானா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ வந்து கயானா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த நாள் வந்து அவங்களோட பீப்புள்ஸ், ஸோ அவங்களுக்கு அந்த டேவாக இருந்தாலுமே நம்மளும் இந்த டேவை எடுத்துக்கலாம். அடிமைத்தனம் அப்படிங்கிறத வந்து ஒழிக்கப்பட்டதை வந்து நினைவு கூடுறதா இருக்குது. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள், ஸோ உங்களுக்கே தெரியும், யூரோப் பீப்புள்ஸ் வந்து கரிபியனில் இருக்கிற நாடுகள்லையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐரோப்பியர்களையுமே வந்து பழங்குடியின மக்கள் எல்லாத்தையுமே அடிமைப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அடிமைப்படுத்தும் பொழுது அவங்கக்கிட்ட வந்து என்னன்னா குடிமக்கள் வந்து அந்த டைமில் வந்து அவங்கக்கிட்ட வந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கான முயற்சியை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அடிமைத்தனம் அப்படிங்கிறது பிறர் விருப்பம் இல்லாத அடிமைத்தனத்துக்கு ஆளானவர்கள். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒருத்தவங்களை நம்ம இருக்காங்க, நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலத்து பெண்களையும் இப்போ இருக்க பெண்களையும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இருக்க பெண்களுக்கு அப்போ இருக்க பெண்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பெண்களே வந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, எதையுமே வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிமைத்தனத்தோட தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு பையன் வந்து அவங்களை அடிமைப்படுத்துறது, அதாவது அவங்க ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஈவன் இப்போ நம்மளோட அம்மாக்களே எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்களோட பையனோட ஹஸ்பண்டோட கண்ட்ரோல் இருந்துட்டு ஆஃப்டர் தட் அவங்க பையனுக்குமே வந்து பயப்படுவாங்க, அவங்க பையன் சொன்னதை தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அவங்க வந்து மறந்துடுவாங்க, அவங்க தான் பெரியவங்க, அவங்க தான் அந்த குழந்தைய பெத்தெடுத்தாங்கிறதையும் மறந்து அவங்க பையன் என்ன சொன்னாலும் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் காலம் வந்து வந்துட்டே இருக்கிறது தான். பட் இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ பசங்க அவங்கவுங்களுக்குன்னு அந்த சுயமாக முடிவெடுக்கிற தன்மைங்கிறது வந்து இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு இந்த அடிமைத்தனம்லாம் வந்து பிடிக்காது. ஸோ அதனால தான் கயனா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த பீப்புள்ஸ் வந்து அந்த ஐரோப்பியர்கள்ட்ட இருந்து அந்த அடிமைத்தனத்தை வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு போராட்டம் பண்ணி இந்த டேவை வந்து கொண்டாடியிருப்பாங்க. ஸோ கயனா வந்து தென் அமெரிக்காவோட வடக்கு கரையில் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1500 டச்சுக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்களை வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவில் தான் ஸ்டார்ட் ஆனிச்சாமா இந்த மாதிரி பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் வந்து அடிமைப்படுத்துறது. ஸோ அதன் பிறகு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு நாடுகள்லையுமே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து எடுத்திருக்காங்க. 1814 பிரிட்டிஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நாடும் தெரியும், நம்மளோட நாட்டிலையுமே வந்து பிரிட்டிஷர்ஸ் எப்படி இருந்தாங்க, அந்த டச்சுக்காரர்கள், பிரிட்டிஷர்ஸ், அந்த ஐரோப்பியர்கள், ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்பப்போ யார் யார் வந்தால் அது யார் யாரெல்லாம் எதிர்த்து போராடினாங்கிறதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டச் பீப்புள்ஸ் வந்து ஃப்ரெஞ்சுக்கு போயிட்டு அவங்கள வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் 1966 வரைக்குமே அவங்களுக்கு வந்து இந்த சுதந்திர நாடாகவே வந்து மாறல. நம்ம 1947 வாங்கியிருக்கோம். பட் அவங்களுக்கு
66 வரைக்குமே வந்து சுதந்திர நாடா இல்லை. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு மேலே கஷ்டப்பட்டு போராடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த வெற்றிகளை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய அடிமைத்தனம் அப்படிங்கிறது வந்து 1834 ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அப்போலேருந்தே ஒழிக்கப்பட்டாலுமே ஒரு சில குறிப்பிட்ட அடிமைத்தனம் அப்படிங்கிறது வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ எதுக்காக இவங்க இந்த மாதிரி அடிமைப்படுத்தினாங்க? இந்தியாவாக இருக்கட்டும், ஸோ இது எல்லா நாடுகளையுமே சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. இந்தியா, சீனா, போர்ச்சுகல், ஸோ இந்த பர்டிகுலர் சைடு வந்து இவங்க எல்லாத்தையுமே வந்து அடிமைப்படுத்தியிருக்காங்க. பட் எதுக்காக இந்த பர்டிகுலர் நாடுகளை வந்து அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பட் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டுட்டு அகைன் நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் DC Live, we care, we share, we are on air. ஸோ திஸ் இஸ் DC Live, we care, we share, we are on air. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒழிப்பு தினம் அப்படிங்கிறது வந்து கயனா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. பட் இருந்தாலுமே இந்தியாவை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அதில் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பெருசாக பேசுகிறது எந்த நாடுகளை? அமெரிக்கா, லண்டன், ஸோ ஐரோப்பா, ஸோ வெளிநாடு அப்படின்னாலே நம்ம அதை வந்து பெருசாக தான் பேசுகிறோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக அவங்க வந்து அந்த காலத்தில் நம்மளோட நாட்டுக்கு வரணும், என்ன ரீசனாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்தியா, சீனா, போர்ச்சுகல் இந்த நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து ஒரு ஒப்பந்த தொழிலாளர்கள், அதாவது கான்ட்ராக்டில் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் அப்போவே வந்து தொழிலாளர்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து இந்த தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்களா தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே வரும்பொழுது இங்கே நிறைய தங்க சுரங்கம் இருக்கிறது. இது ஃபுல்லாகவே இந்தியா வந்து இப்போவே ஒரு சில இடங்கள் ஒரு பிளேசஸ் போனோம் அப்படின்னா நல்லா பியூட்டிஃபுல்லாக நிறைய ட்ரீஸோட தான் இருக்குது. அந்த காலத்தில் இன்னும் அதிகமான ட்ரீஸ் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கும். ஸோ பலதரப்பட்ட விவசாயத்துறை வந்து பொருளாதாரமாக இருந்திருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த அடிமைத்தனத்துக்காக இது பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ இருந்தவங்களுக்கு ஒரு முக்கியமான சோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே விவசாயம் மட்டும்தான். விவசாயம் பண்ணுறது, அது வர நெல், ஆடுகள் வளர்க்குறது, மாடுகள் வளர்க்குறது, இந்த மாதிரி பண்ணுறது உணவு உற்பத்தி. ஸோ ஒரு பேசிக்கான ஒரு மனுஷங்களுக்கு வாழ்க்கையில் தேவையான ஒன்று அந்த உணவு அப்படிங்கிறது தான். ஸோ அந்த உணவு உற்பத்தியை தான் வந்து இந்த ஒரு காலத்தில் இந்த மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பர்டிகுலராக இந்தியா, சீனா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருக்க பீப்புள்ஸை மட்டும் அடிமைப்படுத்தியிருக்காங்க. ஸோ 1498 கயனா வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஸ்பானிஷ், பிரெஞ்சு, டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்குமே அடிமைப்படுத்தப்பட்டிருந்துச்சு. அண்ட் 1763 ஒரு தென் அமெரிக்கா ஃபுல்லுமே வந்து முதல் அடிமை கிளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகுது. 1928 கயனா வந்து பிரிட்டிஷ் காலனியாக மாறி இருக்கு. அண்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் 1966 வரைக்குமே அது இருந்து ஒரு 250 இயர்ஸுக்கு அப்புறம் தான் வந்து இந்த டே அப்படி வந்து மாறி இருக்கு. அதாவது இந்த டே, அதாவது இந்த ஒழிப்பு தினம் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடிமைப்படுத்தப்பட்டதுல இருந்து அவங்க வெளியில வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த டேவை நீங்கள் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், அதாவது நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ இந்த டேவை நீங்கள் எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நம்மளுடைய ஹிஸ்ட்ரியவே நீங்கள் போய் செக் பண்ணலாம். அண்ட் வந்து ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லைங்களா எல்லாத்துக்குமே. ஸோ அந்த ரீசன்ஸ் என்ன, இதை பற்றின உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணலாம். ஸோ அடிமைத்தனம் அப்படிங்கிறது மெசபடோமியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம்லாம் வரும். ஸோ அப்போ வந்து சுமரில் தான் ஃபஸ்ட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அண்ட் ஒவ்வொரு பிராத்தியமுமே வந்து சம எண்ணிக்கைகளை கொண்டிருக்கல. அடிமைப்படுத்தப்பட்டதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரிபீனியன்ஸ் மக்கள் வந்து கொஞ்சம் பேர், தென் அமெரிக்காவுக்கு கொஞ்சம் பேர், ப்ளஸ் ஆப்பிரிக்கர்கள் மட்டுமே 90% பீப்புள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறாங்க பிரிட்டிஷர்ஸ்க்காக. அண்ட் வந்து அட்லாண்டிக் வழியாக வந்து அடிமை கப்பல்களில் வந்து கொண்டு போயிருக்காங்க. அட்லாண்டிக் கடலில் தான் எல்லாத்தையுமே வந்து கொண்டு போயிருக்காங்க. அது 12% பேர் அந்த பயணத்திலே வந்து உயிர் பிழைக்கலையாமா. அண்ட் வந்து 50 ஆண்டுகளுக்கு வந்து இந்த அடிமைத்தனம் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு. அண்ட் இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50 வருஷம்னாவது அந்த மக்கள் கஷ்டப்பட்டு தான் அந்த சுதந்திரம் அப்படிங்கிறத அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்ல வராங்க. அண்ட் 1520 1867 வரைக்குமே கிட்டத்தட்ட 12.5 மில்லியன் மக்கள் வந்து அடிமைகளை ஆப்பிரிக்காவிலேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போதே நமக்கு கொஞ்சம் விசித்திரமாகவும் இருக்குது. அட் த சேம் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் இந்த டைமில் தான் சாப்பிடணும், இந்த டைமில் தான் நீ தூங்கணும், இந்த டைமில் தான் நீ எந்திரிக்கணும், இவ்வளோ நேரம் தான் நீ தூங்கணும், இவ்வளோ தான் நீ சாப்பிடணும், இவ்வளோ நேரம் நீ வேலை பார்க்கணும், முடியல அதெல்லாம் கிடையாதுன்னு ஒரு மிஷினரி லைஃப் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்சன் எப்படி இருப்பாங்க? ஸோ அந்த மாதிரியே வருஷ கணக்காக நம்ம வாழ்ந்துட்டு ஸோ நம்ம வந்து ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும்
இன்னும் ஒரு சில டேஸ்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். பட் ஒரு சாங் கேட்டுட்டு அகைன் நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்க. திஸ் இஸ் டிசி லைவ், வி கேர், வி ஷேர், வி ஆர் ஆன் ஏர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. திஸ் இஸ் டிசி லைவ், வி கேர், வி ஷேர், வி ஆர் ஆன் ஏர். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான டே பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இப்போவும் அடிமைத்தனம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஸோ எங்கே இருக்குது, எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? நிறைய பேர் ஸ்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சொன்னதை தான் கேட்கணும். ஸோ நான் கல்யாணத்துக்கு அப்புறமும் சொல்கிறேன், இன்னும் ஒரு சில அப்பாக்களுமே வந்து ஒரு சில பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களாவே தான் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து எதையுமே வந்து தடுக்க முடியாது அவங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது. ஸோ ஸ்டில் வந்து அந்த அடிமைத்தனம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில கிராமங்களில் கிராமத்துக்காக பயப்படுறது, அங்கே இருக்கிற மக்களுக்காக பயப்படுறது, ஊரை சுற்றி இருக்கிறவங்களாம் அதை பேசுவாங்கங்கிறது பயப்படுறது. ஸோ இந்த மாதிரியே வந்து சொல்லியே அந்த பெண்ணாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆணாக கூட, ஆண்களுக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளம் இல்லை, மோஸ்ட் ஆஃப் பெண்களுக்கு தான் இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஸோ நம்ம தான் வந்து சிட்டி சைடு இருக்கிறோம்னா அது டோட்டலி வேறு. பட் இந்த வில்லேஜ் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் இந்த மாதிரியான பேச்சுகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது முடிஞ்ச லெவலுக்கு உங்களை தாண்டி உங்களை யாரும் எதுவும் பேசிட முடியாது. அண்ட் நீங்கள் எப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் முடிஞ்ச லெவல் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்காமல் உங்களை சுற்றி நீங்களாவே ஒரு டைப்பில் இல்லாமல் அந்த அடிமைத்தனம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக யோசிங்க. அண்டு எப்போ உங்களுக்கு யோசிக்கிற உங்கள் எமோஷன்ஸை வெளிப்படுத்த முடியுதோ ஸோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் லைஃப்பை வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. கெட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ரெண்டுமே இருக்கும். ஸோ கெட்ட விஷயங்கள் தான் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்களை பண்ணுங்கள், நிறையா படிங்க, நிறைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இதே மாதிரி ஒரு டேல இன்னும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்ம பேசலாம். அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் செஷன் போகலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.